வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் என்ட்ரிய டேலி பிரேம்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இதுவரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனில ஆபீஸ், குடவுனு, ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கான வீடு, அப்புறம் லேபர்ஸ்க்கான வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கும் பொழுது லேண்ட்லார்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. அந்த என்ட்ரியை தான் இப்ப நம்ம டேலி பிரேம்ல எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இத கேட்வே ஆஃப் த டேலில மாஸ்டர்ல கிரேட்குள்ள போங்க. அதுல அக்கௌண்டிங் மாஸ்டர்ல லெஜர். சரிங்களா? லெஜர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன லெஜர் கிரியேட் பண்ண போறோமோ அதை நம்ம டைப் பண்ணணும். நம்ம ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட், ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட். சரிங்களா? ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட். அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அன்று வந்து பாத்தீங்கன்னா இது கரண்ட் அசெட்ல தான் வரும். ஏன் இது கரண்ட் அசெட்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால இது கரண்ட் அசெட்ல தான் கொடுக்கணும். சரிங்களா? கரண்ட் அசெட் கொடுத்துக்கலாம். இதுல வேற எதுவுமே நீங்க கொடுக்கணும், ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க லெஜர் கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்ப வெளில வந்துடலாம். இதுல கேட்வே ஆஃப் த டேலில நீங்க வவுச்சர் வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுல பேமெண்ட் வவுச்சர் டேட் வந்து இன்னைக்கு டேட் வந்து போட்டுக்கலாம். 15/5/2023. சரிங்களா? 2023. நம்ம இப்ப இதுல எந்த பேங்க்ல கொடுக்க போறோமோ அந்த பேங்க் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க. நான் எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ்பிஐ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ரெண்ட், நம்ம ஏற்கனவே லெஜர் கிரியேட் பண்ணிருக்கோம். ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் நந்தா ரியல் எஸ்டேட்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த லேண்ட்லார்டு கொடுக்கீங்கன்னா அவங்க பேரை நீங்க பிராக்கெட்ல கூட போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இப்ப ரெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கீழே வந்து இதுல நம்ம என்ன, நீங்க கேஷ் கொடுக்குறீங்கன்னா கேஷ், செக்குன்னா செக்கு. நான் வந்து செக் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுல வந்து நீங்க நரேஷன் வந்து எழுதணும். ஓகே, பீயிங் அமௌண்ட் பெய்டு டு யார் பேர், எந்த லேண்ட்லார்டு கொடுக்குறீங்களோ அந்த லேண்ட்லார்ட் பேர் வந்து எழுதிக்கிங்க. நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன் ரியல் எஸ்டேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். மூன் ரியல் எஸ்டேட் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட். ஓகே, என்ன ரீசனும் நேரேஷன் வந்து நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. செக்யூரிட்டி டெபாசிட். ஓகே, தென் என்டர். இப்போ நம்ம என்ட்ரி வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்க ஆல்ட் ஜி கோ டு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போங்க. அதுல கரண்ட் அசெட்ல போய் இந்த என்ட்ரி எப்படி எஃபெக்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏற்கனவே வந்து நான் நந்தா ரியல் எஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு 50,000 செக் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரி போட்டது வந்து இந்த என்ட்ரி தான். சரிங்களா? ஓகே, இப்போ 15 மேல 2023 இந்த என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெளில வந்துட்டு இதே மாதிரி பேமெண்ட் வச்சுட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து பணம் வந்து ரிட்டர்ன் வருது நமக்கு அப்படின்னா அந்த என்ட்ரி எப்படி போடுறது, ரிசிப்ட் வச்சர் எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி நீங்க கேட்வே ஆஃப் த டேலி வந்துருங்க. அதுல வவுச்சர் வந்து பிரஸ் பண்ணுங்க. வவுச்சர் பிரஸ் பண்ணிட்டு F6. ஓகே, F6 ரிசிப்ட் வவுச்சர். எந்த பேங்க்ல நீங்க செக் கொடுக்குறாங்களோ அது நீங்க எந்த பேங்க்ல நீங்க செக் வந்து டெபாசிட் பண்றீங்க, அதாவது லேண்ட்லார்டு கொடுக்கக்கூடிய செக் வந்து நீங்க எந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ரெண்ட் நந்தா ரியல் எஸ்டேட் அந்த கம்பெனி வந்து நான் செலக்ட் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல கொடுத்தது திரும்ப வருது அந்த அமௌண்ட். நம்ம இதை போட்டுக்கலாம். சரிங்களா? என்டர் கொடுத்துட்டு நீங்க அதே மாதிரி அவங்க என்ன செக் நம்பர் கொடுக்குறாங்களோ அதையும் போட்டுங்க. செக் நம்பர் என்ன செக் நம்பர் கொடுக்குறாங்களோ அதையும் போட்டுங்க. ஓகே, இது எந்த பேங்க்ல கொடுக்குறாங்களோ எந்த பேங்க் ஏதாவது தெரிஞ்ச பேங்க் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நரேஷன்ல வந்து எழுதிக்கங்க. அதாவது பீயிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நந்தா ரியல் எஸ்டேட். ஓகே, ரியல் எஸ்டேட். என்டர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லேண்ட்லார்டுக்கு நீங்க செக்யூரிட்டி செக் கொடுக்கும்பொழுது இப்படிதான் வந்து நீங்க பேமெண்ட் வச்சு போடணும், ரிசிப்ட் வச்சு போடணும். ஓகே, தேங்க்ஸ்.